ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் ப்ரைடல் ஸ்டார்ட் அப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரைடல் ஸ்டார்ட் அப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ப்ரைடல் டிசைன் ஓகேங்களா, நம்ம எல்போ வரைக்கும் ஒரு டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை தான் வந்து நம்ம ப்ரைடல் ஸ்டார்ட் அப்ன்ட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இன்னும் நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம்? எல்போவில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாதா? அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்போவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எனக்கு ஆஃப் ஹேண்ட் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு விரிஸ்ட் ஏரியாவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம எல்போவிலேருந்து விரிஸ்ட் ஏரியா வரைக்கும் எங்கே வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ப்ரைடல் ஸ்டார்ட் அப்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைனில் நான் ஒரு ஃப்ளவர் ஒன்று மேக் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மட்டும் இருக்காமல் கொஞ்சம் பஞ்சஸாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பெடல்ஸ் இருக்கிற மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் ஒரு 3 ஃப்ளவர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பெட்டல்ஸுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணாதீங்க. கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். நான் எந்த பிளேஸில் தான் வந்து நான் ட்ரா பண்ணுறேனோ அங்கே தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைனில் வந்து ஸ்பைரல், லீஃபு, சர்க்கிள் ஸோ இது போல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன எலமெண்ட்ஸ் வந்து தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எலமெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக தான் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு கீழே வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க 2 லைன்ஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைரல் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து வங்கி லைன் வந்து கொடுத்துட்டு அகெயின் வந்து நான் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிசைனில் இது போல் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு
கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரிங் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, என்கேஜ்மெண்ட் தீம் மாதிரி நம்ம இது உள்ளே வந்து ட்ரா பண்ண போகிறோம். இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் தீம் தான் பண்ணணும்னு கிடையாது. மேரேஜ் தீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி ஷவர் தீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்து நம்ம அந்த தீம் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வெளியே வந்து ஒரு லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வெளியே வந்து இது போல் ஒரு 4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற லைன் மட்டும் நீங்கள் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த ஸ்பைரல் வந்து நம்ம ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த 4 லைன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து இது போல் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இது போல் வேவ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் 4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க லைனை வந்து திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வங்கி லைன் வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டராக இருக்க ஒரு 2 லைன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் பாட்டில் ஷேப் மாதிரி நீங்கள் நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷேப் வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஷேப் வேணுன்னா வேறு ஏதாச்சும் ஷேப் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கீழே வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு
அதுக்கு கீழே வந்து நான் லீஃப் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செகண்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் டிசைனில் வந்து நான் ஃப்ளவர் டிசைன் தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் செக்குடு டிசைன் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஆர்டின் ஷேப் பெட்டல்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பெட்டல்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு 3 ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இது போல் லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் லீஃப் வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போல் குட்டி குட்டி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளவரில் வந்து ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட் இது மாதிரி ஸ்லைடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லைடாக வந்து லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு அதை வந்து திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 2 லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நான் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீஃபு. ஸோ இந்த லீஃப் டிசைன் முடிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் என்ன டிசைன் மேக் பண்ண போகிறேன்னா ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன மாதிரியான ஃபில்லிங்ஸ்னால் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இன்னொரு லைன், அதுக்கு மேலே வந்து 2 ஸ்டெப்ஸுக்கும் வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த டிசைன் தான் மேக் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து செக்குடு பாக்ஸ் கூட நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.